இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் இடப்புயல் என்று சொல்வதை விட இடத்தெண்டல் என்றுதான் கார்த்திபுரத்தை நாங்கள் சொல்கிறோம். பல வருஷங்களாக குவாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் மூலமாக ஃபேமிலிஸோட ட்ரீம் ஹோமை ரியாலிட்டியாக மாற்றி வர ஒரு ஸ்ட்ராங் நேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ். அவங்க இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டேஜில் அவங்களோட பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம்? அதுக்காக நம்ம வெல்கம் பண்ண போகிறது மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் மிஸ்டர் பழனியப்பன் கார்த்திகேயன் அவர்களே அன்போடு மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. ஸோ இவரோட இணைந்து இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவருடைய சன் மிஸ்டர் கே நவீன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். இன்னைக்கு அவங்களுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டுக்காக தான் வந்திருக்காங்க. நேச்சர், லைஃப் ஸ்டைல், ஃபியூச்சர் இப்படி எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணுற ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தான் உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுற இந்த கார்த்திபுரம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ஸோ இதோட அஃபிஷியல் லான்ச் போர்ட் ரிவீல் இப்போ நடக்க போகுது. ஸோ ஒரு துபாய்வே தூக்கிட்டு அப்படியே லைட் அப்படி கோயம்புத்தூரில் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துருக்கீங்க ஏவியெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஐடியா அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு சில வார்த்தைகள். முதலாவதாக இந்த பெரிய அரங்கத்திலே எங்களை பெயின் வுட்ஸ்னுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் எங்களை வரவேற்று எங்களை அறிமுகப்படுத்தி கோவையில் 200 ஏக்கரில் தென்னிந்தியாவிலேயே ஒரு பெரிய டவுன்ஷிப்பை ஏற்படுத்துவதற்கு முதற்கண்ணாக இங்கே எங்களை அறிமுகம் செய்து வாழ்த்தியமைக்கு உங்களுக்கு கம்பெனியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எப்படின்னீங்கன்னா சாதாரண லேஅவுட் என்று சொல்வதை விட 200 ஏக்கரில் அத்தனை வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு நகரமாக, ஒரு சேட்டலைட் டவுனாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். எங்களுடைய 45 ஆண்டு கால அனுபவத்திற்கு பிறகு இந்த நகரானது கோவையில் நீலாம்பூரில் ஏர்போர்ட்டுக்கு அருகாமையிலே நல்ல முறையில் அமைத்து இப்பொழுது இன்று ப்ரீ லான்ச்சிங் செய்துள்ளோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் இடப்புயல் என்று சொல்வதை விட இடத்தெண்டல் என்றுதான் கார்த்திபுரத்தை நாங்கள் சொல்கிறோம். எப்படி இவர் ஒரு பெரிய ஒரு சகாப்தத்தை இசையில் ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு கோவையிலே சுமார் 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திட்டமிட்ட நகராக இதை உருவாக்கியிருக்கிறோம் என்பதை இந்த மேடையில் எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாங்கள் தெரிவித்து கொண்டு எங்களது நன்றி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இந்த இடத்திலே தேர்வு செய்து பங்கு பெறுமாறும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஹர்ஷத், நீங்கள் எது கேட்கணும் ஆசைப்பட்டீங்க? நான் என்ன கேட்கணும் ஆசைப்பட்டேன்னா சார், இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஐ ஜென்ரேஷனில் 2026 இருக்கும். ஆனால் 2050, 2060, 2100 மாதிரி காட்டுறாங்க. நீங்கள் அது கிட்டத்தட்ட கண் முன்னாடி காட்டிட்டீங்க. இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே புதுமையை போத்திட்டு வராங்க. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷன் இல்லாமல் தான் நிறைய இடங்களில் போக்குவரத்து நெரிசல், சுகாதாரத்திற்கு உண்டான முறையான வசதி செய்யாமல் இருத்தல், குடிநீர் வசதி போன்ற அத்தனை பிரச்சனைகளையும் அங்கே ஏற்படுகின்றன. வருங்காலங்களே அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது என்பதற்காக ஒரு 50-60 ஆண்டுகளை மனதில் கொண்டு இந்த நகரை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இது சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட் சரித்திரத்தில் ஒரு புரட்சி என்று தான் நாங்கள் சொல்வோம். தென்னிந்தியாவிலேயே 200 ஏக்கர் பரப்பளவில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிற ப்ராஜெக்டில் கார்த்திபுரம், நீலாம்பூர், கோயம்புத்தூர் தான் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். அண்ட் கார்த்திபுரம் ப்ராஜெக்டும் கிராண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஸோ மச். அண்ட் நம்மளோட இந்த ஆடியோ லான்ச்சோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் அவங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம்.